வணக்கம் நண்பர்களே, நான் உங்களுக்கு கவனிச்சு நீங்கள் பார்த்து கொண்டிருக்கிறது SLAK வியூஸ். இப்போ டைம் பார்த்தீங்கன்னா 3:45. நான் எங்களோட வீட்டுக்கு முன்னுக்கு தான் நிற்கிறேன், கடைக்கு முன்னுக்கு. இங்கேருந்து நான் எங்கே வெளிக்கிற போகிறேன்னு சொன்னால் கதிர்காமம். இன்றைக்கு பல வருஷம், நாளைக்கு தமிழ் புது வருடம். அதனால் கதிராமத்தில் நிறைய ஸ்பெஷலான பூசையெல்லாம் நடக்கும். ஸோ அதுக்காக நான் கதிராமத்துக்கு போகிறேன் 2 நாள். உங்களுக்கு 2 நாளையுமே வ்ளாகாக காட்ட போகிறேன். இது டே 1 டே 2 வ்ளாகாக காட்டுவேன். இன்றைக்கு டே 1 வ்ளாக். ஸோ சேனலுக்கு புதுசாக வரவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி கொடுங்க, லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இப்போ நம்ம வேனில் பயணத்தை ஆரம்பிப்போம். நான் வேன் லைட்டில் தான் கதைச்சி கொண்டிருக்கேன். பயணத்தை ஆரம்பிப்போம். அப்படி போகிற வழியில் சில சொட்டும் காட்டுறேன். என்னோட இருட்டாக எனக்கு வீடியோ எடுக்கலாம். நான் வெளிச்சத்துலேருந்து காய்ச்சி கொண்டிருக்கேன். அதுக்கப்புறம் விடிஞ்சது பிறகு நான் ஃபுல்லாக வ்ளாக் பண்ணுறேன். ஸோ வாங்க வீடியோவுக்குள்ளே போலாம். என்னையா ஓவரா பேசுறானே தவிர பாம்ப வெளிய விட மாட்டேங்கிறானே. இப்போ ஒரு 1.5 மணி நேரம் பயணம் செஞ்சு கழுதாவளை சுயம்பலிங்க பிள்ளையார் கோயிலில் நிற்கிறோம். ஒரு 1.5 மணி நேரம் நம்மளோட வீட்டில் இருந்து அப்படியே அங்கால வாகனத்தை பார்க் பண்ணிட்டு இப்போ தான் கொஞ்சம் பிஸியாக தொடங்கிருக்கு. நம்ம வரக்குள்ள பெருசாக க்ரௌட் இல்லை, அதனால் ஃபாஸ்ட்டாக சேர்ந்துட்டோம். இது பார்த்தீங்கன்னா தெரியும் கோயில். இங்கே நம்ம இங்கேருந்து அப்படியே ஸ்டார்ட் பண்ணோம்னா சரி. அடுத்தது இடையில நான் உங்களுக்கு காட்டுறேன். உகந்தையாக தான் இருக்குமென்னு நினைக்கிறேன். நான் இடையில உங்களுக்கு அப்படியே போகக்கூட, ஏன்னா இருட்டாக இருக்கு, எல்லாம் வீடியோ எடுத்து பிரயோஜனம் இல்லை. நான் வீடியோ நல்ல வெளிச்சம் வந்தது அப்புறம் எல்லாத்தையும் நான் வீடியோ எடுத்து காட்டுறேன். இன்னைக்கு என்னெல்லாம் பண்ண போறாரோ நண்பர்களே. இப்போ நாங்கள் ஒலுவில் என்ற ஒரு இடத்துல நிற்கிறோம். பின்னுக்கு பாருங்க, வயல், சூரியன் எல்லாம் இருக்குது. அங்கே கொஞ்சம் போட்டோவும் சும்மா ரெஸ்ட் ஒன்று எடுத்துட்டு அப்படியே நம்ம பயணத்தை தொடருவோம். பின்னுக்கு ஒரு பாலம் எல்லாம் அப்படியே உடைஞ்சு கிடக்குது. இதெல்லாம் தாண்டி தான் வந்துடணும். இப்போ நம்ம பயணத்தை தொடரும். இப்போ அம்பாறை மாவட்டத்துக்கு கீழே ஒரு தொங்கல் ஏரியா, ஒரு காட்டு ஏரியா, ஒரு சிங்கிள் ஏரியாவில் நிற்கிறோம். அப்படியே பாருங்க, நாங்கள் வாகனத்தை இங்கே பார்க் பண்ணிட்டு அப்படியே இங்கே ஒரு தண்ணி போகுது, ஒரு ஓட மாதிரி. அதுக்கு பக்கத்தில் என்னென்னு சொன்னால் இப்போ டைம் ஆகிடுச்சு. ஓகே 7:30 அப்படி ஆகிடுச்சு. அப்போ ஏதாவது சாப்பிடுவோம்னு சொல்லிவிட்டு ஒரே கடை மட்டும்தான் இருக்குது அவடத்தை. சரின்னு சொல்லிவிட்டு அப்போ அந்த கடையில் போய் என்ன இருக்குன்னு பார்ப்போம். ஒரு இதுதான் நாங்கள் உம்பளிக்கிட்டு இருக்கோம். திருப்பி அப்போ ஒரு கடை இருந்தது. நான் சொன்ன மாதிரி அப்படியே வாங்குவோம். நான் ஜோதிச்சேன் சிங்கிள் ஏரியாவில் இருக்கும் இல்லை, நம்மளோட தமிழாக்கெல்லாம் இருக்காங்க. நானும் அப்படியே இப்போ கடையிலேயும் சாப்பாடு ஏதாவது வாங்கி எடுத்துகிட்டு சாப்பிடுத்து அப்படியே பயணத்தை தொடருவோம். அந்த பாலமெல்லாம் தாண்டி உகந்தைக்கு போகணும். உகந்தைக்கு போயிட்டு திரும்பி இந்த ரோட்டாலே திரும்பி அதால் தான் கதிர்காமத்துக்கு போகணுமா. அப்புறம் போயிட்டு திரும்பி வர வேண்டி இருக்கும். ஸோ அப்படியே நான் உங்களுக்கு காட்டுறேன் வர என்னென்ன நடக்குதுன்னு சொல்லி. இப்போ நாங்கள் அந்த ஹோட்டலுக்கு முன்னுக்கு தான் நிற்கிறோம். இது வளர்ச்சி பாருங்க என்ன அழகான சூழல்னு சொல்லி. இது அம்பாறை மாவட்டம். மட்டுக்களவு மாவட்டத்துலேயும் நாங்கள் அப்படியே வழியில் வந்துட்டோம். பாருங்க, இந்த அம்பாறை மாவட்டத்தில் பெரும்பாலும் இப்படி தான் இருக்கிறது. நான் நிறைய தரம் கதிராம போகல பார்த்துருக்கேன். மெயின் ரோட்டை அண்டியே இப்படி வயல்கள் இருக்குது. மங்காள பக்கம் எல்லாம் பாருங்கள். அதுவும் இல்லாமல் எனக்கு ஒரு கேமராமேனும் கிடைச்சிருக்காரு வீடியோ எடுக்கிறதுக்கு. இந்த தம்பி பெரிய படமே அப்போ அவரை தான் வீடியோ எடுத்து கொண்டு இருக்கிறேன். அங்கே கிட்டத்தட்ட நிறைய பாலங்கள் இருக்குது, நிறைய நீரோடைகள் இருக்குது. நம்ம போயிட்டு திரும்பி வருவோம். அப்படியே உகந்த முருகன் கோயிலுக்கு போகக்குள்ள நான் மிச்சம் ஏதாவது நின்றா மிச்ச இடத்துல எடுத்தால் நான் உங்களுக்கு அப்படியே காட்டுறேன். இதெல்லாம் பாருங்க என்ன அழகாக இருக்குது சொல்லி. ஸோ நண்பர்களே, இப்போ நம்ம உகந்த முருகன் கோயிலுக்கு அப்படியே மைக்கும் போட்டுத்தேன். இது பாருங்க, உகந்த முருகன் கோயில். நான் முதல் தடவையாக இந்த கோயிலுக்கு வந்திருக்கேன். இதுக்கு முதல் நான் வந்ததில்லை. பார்த்தீங்கன்னா இவ்வளோ குரங்குகள் இருக்குன்னு தெரியும். அங்கே பாருங்க, எல்லா குரங்கையும் அப்படி அடிச்சு திறத்துறாங்க. எனக்கு குரங்கண்டா சரியான பயமா இருக்கு. அப்படி நம்ம உள்ள வீடியோ எடுக்கலாம்னு தெரியல. நான் கேட்டுட்டு எடுக்கலும்னா எடுத்து போடுறேன். நான் கோயில் உள்ளுக்குள்ள அமைதியா இருக்குது. அப்படியே கோயில் வழக்கமா நம்மளோட ஒரு சைவ கோயில் எப்படி இருக்குமோ அப்படித்தான் இருக்குது. இது மூலஸ்தானம், கருவறை. இதுதான் இந்த கருவறை பகுதி. இதுக்கெல்லாம் சாமி இருப்பாங்க, மெயினான சாமி. பார்த்தீங்கன்னு சொன்னா இது நம்மளோட நோம்பல் அப்படி இருக்கும். கோயில் அப்படித்தான் இருக்கு. கோயில் கட்டி கனகாலம் போல கொஞ்சம் பராமரிப்பட்டு கிடக்குது. சிவர் எல்லாம் வெடிச்சு. ஆனால் இந்தியாவில் இப்போ இது புதுசாக கட்டியிருக்காங்க. இன்னும் பெயிண்ட் கூட அடிக்கல.
நோமலா அப்படி ஒரு கோயில் இருக்குமோ அதே மாதிரி தான் இருக்குது. அங்கே வந்து அப்படி காடு பின்னுக்கு, இந்தியால வந்து மலை, அங்கே வரக்குள்ளேயும் மலை இருக்கு. இந்த கோயிலுக்கு வாரண்டாலே கிட்டத்தட்ட ஒரு 25-30 கிலோமீட்டர் வந்து நீங்க காட்டுக்குள்ளாலேயே பயணம் செய்யற மாதிரி இருக்கும் இந்த கோயிலை பொறுத்த வரைக்கும். ஏன்னு சொன்னா இந்த கோயில் வந்து காட்டு பிரதேசத்துல இருக்கிறதுனால நீங்க அவ்வளவு தூரம் வந்து பயணிக்கணும். இது வந்து பஸ் எல்லாம் இருக்குது. எப்போ ஒர்க் பண்ணி கரெக்டாக தெரியல. பட் திருவிழா டைம், கதிர்காம திருவிழா டைம் வந்து இதுக்கு பஸ் வந்து அவைலபிளாக இருக்கும். மிச்ச டைம் என்ன மாதிரின்னு எனக்கும் தெரியல. பின்னுக்கு மலையெல்லாம் இருக்கு. அப்படியே போகும். நான் பார்த்தேன், வீடியோ எடுக்கலாமன்னு சொன்னாங்க. அப்போ நம்ம ஏன் விடுவான்னு போட்டு இப்படி வீடியோ எடுக்க. இது வந்து மெயின் கோயில் இல்லை, மொத்தமாக வந்து 3 கோயில் இருக்கு. ஃபர்ஸ்ட் வந்து கதிர்காமம், செல்ல கதிர்காமம், ஏழுமலை. இது ஒரு 4வது ஆப்ஷன் மாதிரி வச்சுக்கொள்ளலாம். இப்படி 4 கோயில் இருக்குது. இங்க இருந்து தான் யாத்திரை தொடங்குவாங்க கதிர்காமத்துக்கு. இங்க இருந்து தான் வந்து தொடங்குவாங்க. சில பேர் அங்க இருந்து தொடங்குவாங்க, அங்க அவங்க வீட்டுல இருந்தும். இங்க வந்து மக்கள் வர்றது, கதிர்காமத்துக்கு வர ஒரு 70-80% மக்கள் இங்கேயும் பெறுவாங்க. அடுத்தது வந்து கதிர்காமம், செல்ல கதிர்காமம், ஏழுமலை. அது அப்கமிங்கான உங்களுக்கு காட்டிக்கொண்டே இருப்பேன். இன்றைக்கு வந்து கதிர்காமம் காட்டுவேன். அப்கமிங் வீடியோஸ்ல வந்து காட்டுறதுக்கு பெரிய சவுண்டும் இல்லை, அதனால நானும் வீடியோ எடுக்கல. இதை பார்த்தீங்கன்னா புத்து இருக்கு. நான் வந்து இப்போ மைக்கையும் போட்டுட்டேன். இவ்வளோ மைக் போடாம தான் கஞ்சி ஒன்றோட நேரவும். இது வந்து கருவறைக்குரிய வாயில். நீங்கள் வந்தீங்கன்னா கட்டாயம் ஒரு தடவை இந்த கோயிலுக்கு வந்து பாருங்க. இதெல்லாம் வந்து பழைய கட்டிடம், பாலடைஞ்சு கிடக்குது. நண்பர்களே, மரையெல்லாம் இருக்குது. இஞ்சால கடல், மர நிக்குது. அங்கால கடல், அப்படியே பின்னுக்கு புல்லா கடல். இப்ப மலைக்கு போறோம், மலையில ஏற போறோம். நம்மளோட பெரிய கோயில் இருக்க மாதிரி இங்கே மலை இருக்குன்னு நினைக்கிறேன். நான் இப்ப முதல் தரம் வந்திருக்கேன். இந்த மச்சான் தான் சொல்றேன், அவர் ஒரு 5வது தரம் வந்திருப்பார். அவர் இலங்கை உள்ள சுத்தினாலும் இப்ப அவர் தான் சொல்றார். இப்ப நம்ம மலையில ஏறி பார்ப்போம். நண்பர்களே, என்னாலே நம்பியெல்லாம் இருக்கு. மலையில அப்படி ரன்னிங்ல ஏறி வந்தேன். அதனால படிக்கட்டு ஒன்றும் இல்லை போல. இப்படி நானும் பயந்து ஏறிட்டேன். தண்ணி எல்லாம் இருக்குது, பயப்பட்டேன், ஏறிட்டேன். நான் அப்படி சரியாலே. இங்க வந்து ஒரு கோயில் ஒன்று இருக்கு. இங்க வந்து ஒரு கோயிலுக்கு பார்த்தீங்களா நீ நண்பர்களே? ஒரு வழியா மேல வந்தாச்சு. இங்க பாருங்க, கோயில் பின்னிக்கு இருக்கு. நான் அப்படி ஒரு வியூ ஒன்று காட்டுறேன் உங்களுக்கு. அங்க பாருங்க, என்ன அழகான கடல். இது இங்க இருந்து பாக்குறதுக்கு அவ்வளவு அழகா இருக்குது. உனக்கு வீடியோல தெரியாது, இந்த அழகு உங்களுக்கு வீடியோல பார்த்து தெரியாது. நீங்க ரியல்ல வந்தா தான் தெரியும். அவ்வளவு அழகா இருக்குது இந்த கடல். அதே தாண்டி வந்து இங்க குளமும் இருக்குது. பாருங்க, காட்டுறேன். சும்மா ஒரு பொய்கை மாதிரி கட்டி விட்டுருக்காங்க, ஒரு சின்ன பொய்கை மாதிரி. சின்ன ஒரு பொய்கை ஒன்றும் கட்டி விட்டுருக்காங்க. இங்க வந்து கோயில். இந்த கடல் தான் என்ன வடிவா இருக்குது. அங்க பாருங்க, என்ன அழகா இருக்குது இந்த கடல். அப்படியே இது ஃபுல்லா கடல். அங்க அப்படியே நம்ம இப்ப ஒரு ஹோஸ்டல் லைன்ல இருக்கிறோம். கோஸ்டல் லைன்ல இருக்கோம். இப்படி ஃபுல்லா கடல். அங்கால உங்களுக்கு வீடியோல பாக்குறது விளங்காது, அவ்வளவு அழகா இருக்காது. ஓகே நண்பர்களே, இப்ப நாங்க மலையில இருந்து கீழே இறங்கி வந்துட்டோம். இப்ப வந்து ஒரு சின்ன ஒரு மாதிரி ஒன்று இருக்குதா, இல்ல நிக்கம். இப்ப இங்க வந்து சமைக்க இயலும். நம்ம சமைக்கிறதுக்கு ஏதாவது இடம் பார்த்து சமைச்சு சாப்பிடுவோம். இது சமைக்கிறது எல்லோடி இருக்கு, அதெல்லாம் ஒரு பிரச்சனையும் இல்லை. நம்மளோட வானம் வந்து அங்க நிக்க. என்ன பிரச்சனை சொன்னா, குரங்குதான் பெரிய பிரச்சனை. இங்க எங்க போனாலும் குரங்கு நிக்குது. நம்மளோட கையில இருக்குது பறிச்சிட்டு போயிடும். ஸோ அதுதான் ஒரு பெரிய பிரச்சனை. அதை நம்ம ரிசால்வ் பண்ணிட்டோம்னா ஒரு பிரச்சனையும் இல்லை. நம்ம வடிவா சமைச்சு கொள்ளலாம், சாப்பிடுச்சு கதிர்காமத்துக்கு நம்மளோட பயணத்தை ஸ்டார்ட் பண்ணலாம். வந்த வழியிலேயே திரும்பி போகணும். அந்த ஹோட்டல் காட்டினே இல்லை, அந்த ஹோட்டல் எல்லாம் தாண்டி பின்னுக்கு போகணும். அதுக்கு பிறகுதான் வந்து கதிர்காமத்துக்கு போகிற ரூட் இருக்கு. ஸோ இவ்வளோ தூரம்
திரும்பி போய் அங்கே போகணும். பரவாயில்ல நம்ம போவோம். பட் இந்த பாத யாத்திரை போகிற கடைக்கு இஞ்சிருந்து வழி இருக்காம் காட்டுக்குள்ளால. ஆனால் நம்ம வாகனத்தில் வந்ததுனால ரிட்டர்ன் பண்ணுவோம். ஒரு கடையும் இருக்கு இங்கே வந்து வாராக்களுக்காக. இப்போ வந்து ஒரு ஃபேமிலி ஒன்று வந்தாங்க, அவங்க வழிக்கு எடுத்தாங்க போகிறாங்க. நம்ம இப்போ சமைக்கிறதுக்குரிய ஆயுத்தங்களை செய்வோம் சாப்பிட்றதுக்கு. சொன்ன மாதிரி கொஞ்ச நேரம் தான் சமைச்சாச்சு, சாப்பிட்டு கொண்டு இருந்தேன். ஒரு 5-6 பஸ் வந்துச்சு. இந்த பின்னுக்கு ஒரு பஸ் வருது. இப்போ எவ்வளவு பேர் நிற்காங்கன்னு இதான் வந்து இப்போ அந்த வார டைம். மிச்ச டைமில் வந்து அது காலை டைம் தானே, வேற இல்லை. இதுலேருந்து தான் பஸ் இருக்கு போல, எனக்கு என்னென்னு தெரியல. இப்போ பாருங்க எவ்வளோ பேருண்டு. நம்ம காலையில் வரக்குள்ள நிறைய எந்த அளவுக்கு மக்களே இல்லை. பட் இப்போ வந்து 25 பாருங்க எத்தனை பேருண்டு. சொன்ன மாதிரி நாங்களும் சமைச்சது சாப்பிட்டாச்சு. அடுத்தது வந்து அடுத்த பிளான் வந்து செல்லக்கதிர்காமத்துக்கு போகிறது தான் நெக்ஸ்ட் பிளான். இங்கேருந்து 54 கிலோமீட்டர் வருது. கொஞ்சம் ரோட்லாம் பிரச்சனையாக இருக்குது. 54 கிலோமீட்டருக்கு 1.5 மணி நேரம் 1 மணி நேரம் அப்படி காட்டுது. ஸோ வெளிக்கிடுவோம். பக்கத்தில் படியான கடலும் இருக்குது. எனக்கு கடல் தண்ணியில் வந்ததுலேயே பிடிச்சிருந்தது. நம்ம வழிக்கிடுவோம் செல்லக்கதிர்காமத்துக்கு. இப்போ வந்து இன்னும் செல்லக்கதிர்காமத்துக்கு 44 கிலோமீட்டர் இருக்குது. இப்போ வந்து புத்தளை என்ற ஒரு இடத்துல வந்து இறங்கியிருக்கோம். நிறைய தூரம் இருக்குது. நம்ம ட்ராவல் பண்ணி வந்து கொஞ்சம் தூரம் தான் இருக்குது. ஸோ ஸ்நாக்ஸ் மாதிரி சாப்பிட்டுட்டு டீயும் குடிக்கிட்டு போவோம்னு சொல்லி ஒரு சின்ன பிளான் உண்டு. இங்கேருந்து 44 கிலோமீட்டர் செல்லக்கதிர்காமத்துக்கு இருக்குது. இது வந்து புத்தளைன்னு சொல்லப்படுற ஒரு இடம் உண்டு. பார்த்தீங்கன்னா இந்த கடையெல்லாம் ஸ்டாப் பண்ணியிருக்கோம். இப்போ போயிட்டு ஏதாவது சாப்பிடுது குடிப்போம். இந்தியாவில் பக்கம் சரியான மழை நண்பர்களே. இப்போ கதிர்காமத்துக்கு போயிட்டு என்ன செய்ய போகிறோமோ தெரியல. எல்லாம் ஒரே டிஸ்ட்ரிக்ட்னு தான் நினைக்கிறேன். மொனராகலை டிஸ்ட்ரிக்ட் தான் ரெண்டு தான் நினைக்கிறேன்னு எனக்கு கன்ஃபார்மாக தெரியல. ஒரே டிஸ்ட்ரிக்டா மழை பெஞ்சிச்சுன்னா அங்கே போயிட்டு என்ன செய்வோம்ன்ற ஒரு ஐடியாவும் இல்லை. படங்கள் எடுத்து தான் போகிறோம். ஷீட் மாதிரி மேலே வேணும்னா கட்டிக்கொள்ளலாம். அப்படி இல்லை மழை உரமாக இருக்குன்னு சொன்னால் நம்மளுக்கு இது ஹோட்டலில் ரூமுமே எடுத்துக்கொள்ளலாம். அது பிரச்சனை இல்லை. இப்போ அங்கே போவோம். அப்படி மழை என்ன சுச்சுவேஷன் பார்ப்போம். பார்த்துட்டு அடுத்தது என்ன டிசைட் பண்ணுறோன்னு நான் அப்டேட் பண்ணுறேன். ஏன்னா எனக்கும் பற்றி ஐடியா இல்லை. ஓகே நண்பர்கள், இப்போ செல்லக்கதிர்காமத்துக்கு வந்தாச்சு. நீங்கள் பார்த்துருப்பீங்க. நான் குளிச்சுட்டு ஒரு ஃப்ரெஷ் அப் ஒன்று ஆகிட்டேன். இப்போ வந்து நம்ம ஏதாவது புதுசமாக வாங்குவோம். இந்த கடையில் வாங்குவோம்னு சொல்லி டிசைட் பண்ணியாச்சு. ஸோ இந்த கடையில் அப்படியே வாங்கிட்டு நம்ம உள்ள வீடியோ எடுக்கலாமோ தெரியல. எடுக்கேறோம்னு சொன்னால் நான் உங்களுக்கு வீடியோஸ் காட்டுறேன் எப்படி இருக்குன்னு சொல்லி. இங்க என்னன்னு சொன்னா பெரும்பாலும் வந்து சிங்கள மொழி தான் பேசுறாங்க. இது வந்து மொனராகலை மாவட்டம்ன்றது சிங்களர்கள் அதிகமா இருக்கிற மாவட்டம். ஸோ கொஞ்சம் சிங்களம் தெரிஞ்சிருந்தா தான் நீங்க எதனாலும் வாங்கிக்கொள்ளும். நான் உங்களுக்கு கதிராமத்துல போயிட்டு எனக்கு நடந்த ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் உங்களுக்கு சொல்றேன். எனக்கு கதிராமத்துல அப்படி ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் சொல்லியிருக்கு. நான் கதிராமத்துக்கு போயிட்டு அதை சொல்றேன். படிக்கட்டால வந்து இறங்கி வந்தோம்னு சொன்னா நம்ம கோயிலுக்கு வந்துடலாம். இது வந்து வெள்ளம் வந்திருந்த டைம் இந்த அளவுக்கு எல்லாம் தண்ணி போயிருந்தது. அது பெரிய ஒரு இதாவே போயிட்டு இருந்தது வெள்ளம். இப்போ வந்து அதெல்லாம் ஃபிக்ஸ் ஆயிடுது. அப்படியே நம்ம உள்ள போவோம். உள்ள எனக்கு வீடியோ எடுக்க எல்லோட சரியில்லை. எடுக்க 7 மணி நேரம் எடுப்போம். என்ன சொல்றாங்களோ சரியில்லையே. விளம்பரம் டைனவே ஃபேமிலி ரெஸ்டாரண்ட் தான். விளம்பரம் நோட்டிருக்காங்களா கோயிலுக்குள்ள. அப்படியும் பாரா என்ன செய்யற. இது வந்து நிறைய கடைகள் இருக்கு. நம்ம தேவைன்னு சொன்னா அந்த பூசி பொருட்களை வாங்கி கொண்டு போகலாம். விலை எல்லாத்தையும் கிட்டத்தட்ட ஒரே மாதிரி தான் இருக்கும். அப்படி நீங்க டிஃபரன்ஸ் பார்த்து வாங்குறதுனால வாங்கிக்கலாம். இது வந்து உள்ளுக்குள்ள கோயில் வந்து நம்ம உள்ள கோவில் என்ன நான் வெளியில 2 சும்மா வீடியோ எடுக்கேன். எனக்கு எடுக்கலாமோ தெரியல. எனக்கு அதான் பயமா இருக்கு. நம்ம பிரச்சனையாகுதோ தெரியல வீடியோ எடுத்தது. அப்புறம் இது பெரும்பாலும் இருக்கிற சொல்லங்காவில் இருக்க பெரும் பிரச்சனையே தான். கோயிலுக்குள்ள வந்து வீடியோ எடுக்கல. அது சைவ கோயில்ல இருந்தாலும் சரி அப்படின்னு வீடியோ எடுத்துக்க மாட்டோம். அதான் பெரும் பிரச்சனை. இந்த கடையில வந்து சிலையெல்லாம் வச்சிருக்காங்க. கோயிலுக்கு முன்னிக்கு நான் ஒரு முருகன் சிலை வாங்கணும்னு வச்சிருந்தேன். நான் ஒரு கணக்கான முருகன் சிலை உண்டுமே இந்த மெஷினுக்கு பக்கத்துல வைக்கிறதுக்கு. பாப்போம் ஒரு முருகன் சிலை இருந்த கட்டாயம் நம்ம தான் போகுது. முருகன் கோயில்ல முருகன் சிலை எல்லாம் போயிருமா என்ன.
கோவில் முதலாவது இப்படி படியால வந்தோம்னு சொன்னா சரி இப்படி உட்பகுதி இதுக்குள்ள போனோம்னு சொன்னா அங்க வந்து கருவறை இருக்கு, கருவறைக்குள்ள சாமி இருக்கு. அழகான வேல் ஒன்று வச்சிருக்காங்க. பக்கம் அங்கால பக்கம் ஏதோ வச்சிருக்காங்க, ஏதோ ஒரு சாமி வச்சிருக்காங்க, என்னன்னு தெரியல. பட் இந்த பக்கம் தான் ஒரு வேல் ஒன்று வச்சிருக்காங்க. சரி நம்ம உள்ள போவோம், என்ன மாதிரி தெரியல, பார்ப்போம். இது வந்து ஆறு, நம்ம அங்கதான் குளிச்சு நம்ம எப்படி இந்த ஆறு இப்ப கதிர்காமத்துக்கு போவோம், செல்ல கதிர்காமத்துல இருந்து கதிர்காமத்துக்கு. இப்ப நீங்க பாத்திருப்பீங்க இந்த சிங்களவர்கள் நிறைய பேர் இருந்திருப்பாங்க. என்ன விளக்கம் சொன்னா சிங்களவர்களும் நம்மளோட சைவ கடவுள்ல முருகனை கும்பிடுவாங்க, கணாபத்திய கடவுள் பிள்ளையாரை கும்பிடுவாங்க. அது என்ன விளக்கம்னு சொன்னா 1715ஆம் ஆண்டு எப்படி சைவம் உட்பட 6 மதங்களை தொகுத்து ஆங்கிலேயரால இந்து மதம் என்ற ஒரு மதம் உருவாக்கப்பட்டதோ ஒரு 1815ஆம் ஆண்டு, அதே டைம்ல சிங்களவர்களாலேயும் பௌத்தர்களாலேயும் சில தெய்வங்கள் வந்து உள்ளெடுக்கப்பட்டது. உதாரணமா சொல்லணும்னா விஷ்ணு நம்மளோட சைவ தெய்வம், அப்புறம் இவர் முருகன் நம்மளோட சைவ தெய்வம், அதையும் தாண்டி கணாபத்திய தெய்வமான பிள்ளையார், இப்படியான மதங்களுடைய தெய்வங்களும் இங்கே உள்ளெடுக்கப்பட்டது. இந்த மக்கள் அதை வழிபட்டு கொண்டிருக்கிறாங்க. ஸோ அதான் விளக்கம். சிங்களவர்களும் வந்து இங்கே வந்து நம்மளோட தெய்வங்களை வந்து நிறைய கும்பிடுறாங்க, வழிபடுறாங்க. இதுனா நான் அப்படி இந்த ஆத்து பக்கம் வந்தேன். இது பாருங்க, அப்படியே தண்ணி ஓடிக்கொண்டிருக்கு. இந்த தண்ணி அப்படியே கதிர்காமத்துக்கு போகும். அங்க இருந்து வந்து இப்படியே போய் அங்க கதிராமத்துக்கு போயிடும். நம்ம அங்க கதிராமத்துக்கு போயிட்டு இந்த தண்ணியில காலையில குளிக்கணும். நாளைக்கு சித்திரை, இன்றைய 13ஆம் தேதி ஏப்ரல், நாளைக்கு ஏப்ரல் 14 தமிழ் சிங்கள புது வருடம் தொடங்கினால நாளைக்கு நாம் வந்ததே அதுக்காக தான். நாளைக்கு வந்து அங்க நம்ம ரெடி ஆயிட்டு இது செஞ்சு பண்ணா சரி. இதுக்குன்னா இந்த மலைக்கு மேல எப்படி ஏறி போகணும், படி இருக்கு, மேல போனோம்டா இது இருக்கு, என்ன நாகப்பூ என்னன்னு சொல்லுவாங்க நினைக்கிறேன். உள்ளுக்குள்ள பாம்பு மாதிரி இருக்கும், நாகப்பாம்பு மாதிரி. ஆய விட மாட்டாங்க பறிக்கிறதுக்கு, பட் அப்படிதான் இருக்கும். நான் மேல போய் பார்த்துருக்கேன். விகாரைகளும் இருக்குது. போனா நான் அப்படியே காட்டுறேன். அப்படி இல்லைன்னா நம்ம டைரெக்டா இனி கதிர்காமத்துக்கு தான் போவோம். அப்படியே நம்ம கதிர்காமத்துக்கு போவோம். அப்படி இல்லைன்னா மேலேயும் காட்டுறேன் எப்படி இருக்குன்னு. ஓகே, இப்ப பூசை தட்டை எடுத்தாச்சு. அக்காவும் எடுத்தாள், தங்கச்சியும் எடுத்தாள். இப்ப வாங்க நம்ம அப்படியே போவோம். அப்படியே கோயில நீங்க ஆண்டாப்பா தங்கச்சி கோயில் அப்படியே சுத்தி ரவுண்ட் இதெல்லாம் அப்படியே வெள்ளம் வந்திருந்தது. உங்களுக்கு நான் வீடியோ கிடைச்சா அப்படியே மேல ஆட் பண்ணி விடுறேன். இது எல்லாமே வெள்ளம் வந்திருந்தது. அப்படியே வெள்ளத்துல மிதந்து கொண்டிருந்ததுன்னு சொல்லணும் இந்த ஏரியா. இப்ப வந்து இதெல்லாம் கொஞ்சம் கொஞ்சம் சீர் செஞ்சு இருக்காங்கன்னு நினைக்கிறேன், இன்னும் தெரியல. இதெல்லாம் அப்படியே வெள்ளத்தால அப்படியே நிரம்பி இருந்தது அந்த மாதிரி டைம். அப்படி இது ஃபுல்லா அப்படியே வெள்ளத்தால நிரம்பி இருந்தது. இப்போ வந்து பரவாயில்லன்னு தான் சொல்லணும். திரும்பி மழை வந்தா வெள்ளம் பிடிக்குமோ தெரியல. ஓகே, இப்போ நான் சொன்ன மாதிரி அப்படி மேலே போவோம். நான் சொன்னேன் நான் மேலே தான் அந்த பூ இருக்கேன், அதுல பேர் வந்து நாகலிங்க பூ. இப்போ எனக்கு ஞாபகம் வந்தது. நம்ம போவோம் மேலே. அப்படியே போகணும்னு சொன்னா மேல இருக்கு.
பெரும்பாலும் சிங்களத்தால இருக்கும். எனக்கு சிங்களம் ரீட் பண்ண தெரியும். நான் வச்சு கூட சொல்றேன். அது வந்து ஒரு பிள்ளையா கோயில், அதுக்கு பக்கத்துல தேவி இதுன்னு சொல்லி இருக்கு, தேவாலயன்னு சொல்லி. அதாவது அதாவது வந்து இவங்களோட கோயிலா இருக்குன்னு நினைக்கிறேன். இது செல்ல கதிரகாம தேவாலயம்னு சொல்லி இருக்கு. அது வந்து இதான் மெயின் கோயில் புத்திஸ்டுக்கு. இது வந்து ஒரு சின்ன விஹார மாடல் செட்டப் மாதிரி செஞ்சு வச்சிருக்கணும். நான் சொன்ன பூ இதான் நாகலிங்க பூன்னு சொல்லி. இது வந்து ஒரு பாதுகாக்கப்பட்ட ஒரு பூ உண்டு. இந்த பூவெல்லாம் கை வச்சா கையை முறிப்பானுங்க. இது வந்து ஒரு ஹெரிட்டேஜ் மாதிரி வச்சிருக்காங்க. இது வந்து அதுல மொட்டு இந்த மரம் இங்க நிக்குது. நான் கனகாலத்துல பார்த்திருக்கேன். இது வந்து ஆயிரம் நண்பர்களே நான் காட்டுறேன். இதை நீங்க பார்த்திருக்க மாட்டீங்க, அரிது என்ற மாதிரிதான் இந்த பூ வந்து. இதான் அதுல மொட்டு கை வச்சா பிரச்சனை ஆகும் ப்ரோ. இதாதுற மரம், பெரிய ஒரு மரம். அந்த செல்ல கதிரகாம தேவாலயன்றதுக்குள்ள போகும். இது எடுக்க விடுறாங்க தெரியல. பார்த்த மாதிரி இருக்கு. 7ஆம் ஆண்டு புத்தகத்துல நினைக்கிறேன். இது வந்து அந்தாவும் இருக்கு. இந்த இதுலயும் வச்சிருக்காங்க. என்ன மண்ணெண்ண கரெக்டா ஞாபகம் வருது இல்லை. அந்த ஒரு காசியப்ப மண்ணெண்ண என்னன்னு தெரியல. ஏதோ ஒரு மன்னன் தான். காசியப்பன் தான் வந்து 5ஆம் காசியப்பன் தான் வந்து சிகிரியாவை கட்டினாள். இப்படி துட்டை முனுவா இருக்கலாம். இதுல வந்து கதிராம பெரேரா வந்து நீங்க நடக்குதோ தெரியல, நான் நடந்துச்சுன்னா காட்டுறேன். துட்டகை முனு மன்னன் ஒரு மாடலை கொண்டு வருவாங்க. இந்த இதுக்குள்ள இருந்த ஒரு மன்னன் தானே, அவர் கொஞ்சம் ஃபேமஸான ஆள். அவர் பழைய ஆளுனாலும் ஃபேமஸான ஆள் துட்டகை முனு. இது வந்து விஹாரை. இதான் புத்திஸ்ட வணக்கஸ்தலம். வீடியோ எடுக்கலாம் தெரியல, நான் பயத்துல வீடியோ எடுக்கல. அவ்வளோ நிறைய பேர் இருந்தவங்க, நிறைய பேர் இருந்ததுனால வீடியோ எடுக்கல. அப்புறம் இப்படி கட்டா பிரச்சனையாயிரும். சரி, அப்ப நம்ம அப்படியே போயிட்டு கீழே போயிட்டு வாகனத்தை எடுத்தது நீ டைரெக்டா கதிராமத்துக்கு தான் போவோம். அப்படியே நம்ம போற வழியில ஏதாவது இன்ட்ரெஸ்டிங்கா இருந்தா காட்டுறேன். அப்படி இல்லைன்னு சொன்னா டைரெக்டா கதிராமத்துக்கு போயிட்டு நான் உங்களை சந்திக்கிறேன். இங்க பாருங்க, தொட்டில் பாலமாம் இந்த பேர் முதல் இருந்ததாம். இப்ப அதுக்கு பதிலாக இஞ்சால கட்டியிருக்காங்க போல. நம்ம இதால நடந்து போனோம்டா நம்மளோட வேன் போட்டிருக்க இடத்துக்கு போவோம். போயிட்டு நம்ம பூசச்சாங்க அம்மாங்க ஷாப்ல வந்து நம்மளோட ஸ்லிப்பர்ஸை வந்து விட்டுட்டு வந்து நம்ம தானே அதையும் அப்படியே எடுத்துட்டு நம்ம போவோம். அடுத்து டைரக்டா கதிரகமைக்கு தான் போவோம். இதான் அந்த கோயில். நம்ம இப்படி இந்த ஊடத்தால இந்த பாலத்தால் நடந்து போய் கொண்டிருக்கோம். நம்ம தான் நான் ப்ரௌடா ஒன்று அனௌன்ஸ் பண்றேன். நம்ம தான் இந்த ஃபர்ஸ்ட் டைம் இந்த ஹிஸ்டரி ஃபுல் வ்ளாகா கதிர்காமத்தை ஃபுல் வ்ளாகா நம்ம தான் கவர் பண்றோம். உகந்தை, கதிர்காமம், செல்ல கதிர்காமம், ஏழுமலை 4 இடத்தை நம்ம தான் கவர் பண்றோம். அதுவும் 2 வீடியோவிலேயே நான் முடிச்சிடுவேன் நினைக்கேன்னு தெரியல. ஆக்சுவலி 2 நாள் நிற்கும் 4 இடம். ஸோ ரெண்டா கவர் பண்ணி விடுவோம்னா நான் வச்சிருக்கேன். நாளைக்கு வந்து ஏழுமலை சித்திரை 7 போனோம்டா எல்லாம் டெஃபினட்டா விட்டா போறான். அதுக்கப்புறம் இப்போ வந்து கதிராமத்துக்கு வந்தாச்சு. இங்கே பாருங்க, கடையெல்லாம் பார்த்தாலே தெரிஞ்சுட்டு இருக்கு. இப்போ வந்து வாகனத்தை பார்க் பண்ணிட்டு நம்ம கடைக்குள்ள கதிராமத்துக்கு உள்ள போனோம்னா சரி, நான் போக்குள்ள அப்படியே காட்டுறேன். இது பார்த்தீங்கன்னா இப்போ வாகனத்தை பார்க் பண்ணிட்டு இப்போ நம்ம இதான் வந்து மெயின் ரோட்டில் வந்து இங்கே பார்க்கிங் இருக்குதான். பார்க்கிங்கில் வந்து பார்க் பண்ணிட்டு நம்ம கோயிலுக்குள்ளே போவோம். இப்போ நம்ம ஒரு இதுக்குள்ளே வந்து நம்ம மிரக்கறி வாங்குறதுக்கு இன்றைக்கி சமையல் நம்ம தான் செய்ய போகிறோம். ஸோ அதுக்காக ஒரு ஏரியாக்குள்ளே அதுக்குள்ளே வந்து மிரக்கறி வாங்கிட்டு அப்படியே போவோம். நம்ம இங்கே போடல ஆடியோ இதாக இருக்கும். அப்படியே வாங்கி உள்ளே போகக்குள்ளே நான் காட்டுறேன் எப்படி இருக்குன்னு சொல்லி. நம்ம அந்த மெயின் என்ட்ரன்ஸில் பார்க் பண்ணியாச்சு வாகனத்தை. மெயின் என்ட்ரன்ஸில் போயிட்டு இப்படி உள்ளே போனோம்னா சரி அப்படி இருக்குன்னு சொல்லி காட்டுறேன். ஓகே நண்பர்களே, இப்போ வந்து நாங்கள் ஒரு இடம் பிடிச்சிட்டு செட்டில் ஆகிட்டோம். இப்போ இரவைக்கு ஃபுல்லாக இதில் ஆகிருப்போம். அதுக்கப்புறம் நாளைய காலையில் ஏழுமலைக்கு போகிற வேலை இருக்குது. அதுக்கு முதல் நான் இந்த கதிர்காமத்தை பற்றின்னு சொல்ல, நிறைய பேர் கதிர்காமத்தை வந்து ஒரு முருகன் கோயிலாக தான் தெரிஞ்சிருக்கும். பட் ஆக்சுவலி அது முருகன் கோயில் மட்டுமல்ல, இங்கே வந்து பள்ளிவாசல் இருக்குது, விகாரைகள் இருக்குது,
முதல் வந்து இந்த கதிராமன் கொடியேறக்குள்ள வந்து பள்ளிவாசல் தான் கொடியேறும். அதை தொடர்ந்து தான் முருகன் கோயில் விகார மாதிரியான இதெல்லாம் கொடியேறும். ஸோ நிறைய பேர் அதை முருகன் கோயில் நினைச்சிருப்பீங்க, அப்படி இல்லை. இது வந்து பெரும்பாலும் நம்ம தங்களை கவர் பண்ற மாதிரி தான் இருக்கு. எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் சர்ச் ஒண்ணுமே இல்லை. இப்போ நம்ம வந்து குக் பண்ணிட்டு சாப்பிட்டுட்டு நாளைக்கு காலையில் 7 மணிக்கு போகணும். அதுக்கு நம்ம ரெடி ஆகும், கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்தா தான் ஏறலாம். அதில் 1000 சுற்றம் படிக்கட்டு இருக்குது. ஸோ நம்ம அவ்வளோ மீறணும் மலையில். நான் அதையுமே உங்களுக்கு டே 2 வந்து கவர் பண்ணி போடுவேன். ஸோ ஸ்டே டியூன்ஸ். இதோட இந்த வீடியோ முடிச்சுக்கொள்றேன். சப்ஸ்கிரைப், கமெண்ட், ஷேர் பண்ணுங்க. உங்களோட தாட்ஸை வந்து கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கொள்ளுங்க. பாய்.